இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துக்கலாம். நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிக்ஷை செய் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் அவனுக்கு தண்டனை கொடு, அவன் திருந்துவான் நம்புற வரைக்கும் நீ தண்டனை கொடு. அப்போ தண்டிக்கிறவங்களுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட எல்லை வந்த உடனே அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க, இது தேராது, அப்போ தண்ணி தெளிச்சிடும். ஸ்கூலில் கூட பாருங்களேன், டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களோட நீங்கள் பழகுனீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த பீப்புள் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் மாதம் ஸ்கூல் திறக்கும் போது, அல்லது இப்போ சிபிஎஸ்சினா ஃபெப்ரவரியா மார்ச்சா எதுவும் ஏப்ரல் திறக்குதா, அந்த ஃபஸ்ட்டு இயர் திறக்கும்போது பார்த்தீங்கன்னா புது பேட்சை பார்த்த உடனே பயங்கர நம்பிக்கை பெருகிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய முகத்தை பார்த்து தோற்றத்தை பார்த்து அவங்களுடைய உற்சாகத்தை பார்த்த உடனே டீச்சருக்கு உற்சாகம் பீக் ஆகிடும் அப்படியே. அப்போ அவங்க என்ன நம்புவாங்கன்னா, இந்த வருஷம் நமக்கு 100% நம்ம ரிசல்ட் நம்ம வந்து வேறு லெவலில் கொண்டு போக போகிறோன்னு. ஆனால் 3 மாதத்தில் என்ன கதைன்னு வெளியே வந்துடும். இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் சைக்கிள் டெஸ்ட்டு அது இதுன்னு வந்து மார்க்கை பார்த்த உடனே அவங்களுக்கு இருந்த அந்த உற்சாகம்லாம் குறைஞ்சிடும், அந்த நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கிளாஸை 2ஆக பிரிச்சுருவாங்க. எப்படி பிரிப்பாங்கன்னா, முதல்ல இருக்க 4 ரோ பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருக்கும், மற்றது ஃபுல்லாக தண்ணி தெளிச்சு விட்ட கேஸாக இருக்கும். அப்போ அது உருப்படாதுன்ற கேட்டகரியில் நிறைய சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, இந்த பின்னால் இருக்கிறவங்களை பற்றி கண்டுக்கிட்டே மாட்டாங்க. அது என்ன இருந்தாலும் ஒன்றும் திருந்த போகிறது, அடித்தாலும் திருந்தாது, திட்டினாலும் திருந்தாது, நம்ம இம்போஷன் கொடுத்தாலும் திருந்தாது. அதனால் அதுக்கப்புறமா ரொம்ப இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க. இது என்னென்னா நம்பிக்கை வந்து ஆரம்பத்தில் பிரகாசமாக இருந்துச்சு. ஆனால் ரிசல்ட்டை பார்த்த உடனே எல்லாம் என்ன ஆயிடுச்சு, தலைகீழாக மாறி போச்சு. இதுதான் நம்பிக்கை. பையனை தண்டிக்கிறாங்க எது வரைக்கும்னா, அவன் திருந்துவான் அப்படின்னு. ஒரு கட்டம் வந்த உடனே எல்லாம் பார்த்துட்டேன், இனி வாய்ப்பே இல்லை. இதுதான் நம்பிக்கை. ஆனால் விசுவாசம் இருக்கு பாருங்க, அது என்ன பண்ண தெரியுமா, அவன் நடத்த இன்னும் மக்காயிட்டே போகிறான், அவனுக்கு சுத்தம் மோசமாயிட்டே போகிறான். ஆனால் விசுவாசிக்கிறான், இவன் ஒரு நாள் பெரிய ஆளாக வருவான், இவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. அதுக்கு வந்து விசுவாசம் தேவை. ஏன்னா அதில் வந்து நம்புவதற்கு ஏதுவே இல்லை. விசுவாசம் சொல்லுது, நான் இருக்கேன், நம்பிக்கை தான் கிடைக்கல உனக்கு, நான் இருக்கேன், என்ன பிடிச்சிக்கோ, எனக்கு வந்து லேசில் மரணமே வராது. அந்த நம்பிக்கை வந்து செத்துப்போம், விசுவாசம் என்றென்றும் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா.